இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கே. மாயா, மாயா. மரமே, நீதானா? நானே தான் மாயா. நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? மரமே, இந்த ஊருக்குள்ள 4-5 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்க இந்த பூ கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களால இந்த ஆவி உலகத்துக்கும் குள்ள மனிதர்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன். மாயா, அவங்களால இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க அடிக்கடி ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த புக்ல தான் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இவ்வளவு தைரியமா இதை பத்தி தேடி வந்திருக்காங்கன்னா இங்க உள்ள யாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் உங்களை வர வச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? இதெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது ரகசியமாவே இருக்க வேண்டிய விஷயம். நம்மளோட சுதந்திரத்துக்காகவும் குள்ளர்களோட சுதந்திரத்துக்காகவும் அந்த காலத்து ராஜாக்களோட போராடி வாங்கின விஷயம். இப்போ இதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது யாரு? மாயா, பாட்டி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இதோ இந்த மரத்துக்கிட்ட தான் பாட்டி. ஓ, மரமா? மரமே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி. என்ன பாட்டியா? இங்க பாரு மரமே, நான் என்னோட பேத்திக்கு மட்டும்தான் பாட்டி. உனக்கு நான் தங்கச்சி, சரியா? தங்கச்சியா? பாட்டி, நீங்க ரொம்ப அநியாயம் பண்ணாதீங்க. மாயா, நீ இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பாட்டி, வயசான காலத்துல நீங்க ஏன் மரத்துல தொங்கிட்டு இருக்கீங்க? உடலு வாய் வழியா வெளியே வந்து விழுந்துற போகுது. மரமே, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடி வைக்கிறேன். பாட்டி பாட்டி அப்படி செய்யாதீங்க. அமைதியா இரு. மாயா, என் செல்லமே, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாம் உன்னாலதான் பாட்டி. என்னாலயா? நான் என்னடி பண்ணேன்? உன்னை உங்களை பயமுறுத்தி இந்த ஊரை விட்டே ஓட வைக்க சொன்னா நீ அங்க போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அதுவும் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் உனக்கு மட்டும் நல்ல வேலை செய்வானா? பாட்டு கூட ட்ரெண்டிங்ல இருந்துதான் பாடுவீங்களோ? சிரிக்காத பாட்டி. மாயா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் நேத்து காட்டின பயத்துக்கு அவங்க பயந்து நேரம் ஓடி இருப்பாங்க. நல்லா ஓடினாங்க. ஏன் மாயா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ வேணா போய் பாரு. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன, நீ போய் பாத்தியா? ஆமா. எப்படி போன? அங்க அவங்க கூட ஒரு பொண்ணு இருப்பா, அவளை மாதிரியே தான் போனேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்க இங்கிருந்து போற மாதிரி இல்ல பாட்டி. அதுக்கே மாயா சோகமா இருக்க? நம்ம பேச்ச கேட்கலன்னா அவங்க சோழியை முடிச்சிருவோம், அவ்வளவுதானே? பாட்டி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ விளாண்டுகிட்டே இருக்க. இல்ல மாயா, நான் கோவமா தான் இருக்கேன். கோவமா இருக்கன்னு எழுதி போடு பாட்டி, அப்பயாவது தெரியுதான்னு பாப்போம். மாயா, ஒரு நிமிஷம் இரு. இந்த மரம் என்னமோ சொல்லுது. இப்ப சொல்லு மரமே. பாட்டி, நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல போல. பேயின்னு பட்டம்லாம் வாங்கிருக்கீங்க, பயமுறுத்தி வரட்ட தெரியாதா என்ன? ஏ மண்டப்பயலே, உன சுடுகாட்ட நிக்க வச்சும் நீ என்ன கிண்டல் பண்றியா? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் உன்னோட வாயை நான் மூடி வச்சிருந்தேன். பாட்டி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? மாயா, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? பாட்டி, இவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி மாயா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ரகசியமும் தெரியக்கூடாது பாட்டி. ஆமா, உன்னோட பேர் மஞ்சுன்னு அவங்க கிட்ட சொன்னியா? ஆமா. அட கிளவி, அவங்க உன் பேரை பார்த்து தான் அந்த புக்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த புக்ல இருக்கிற எல்லாமே உண்மைன்னு நினைச்சுக்குவாங்க. ஐயோ, இத நான் திங்க் பண்ணவே இல்லையே. மூளை இருந்தா தானே பாட்டி திங்க் பண்ணுவீங்க. இல்ல பாட்டி, நீங்க இப்ப தலையில இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி மூளை வேலை செய்யும்? அதுக்கு தான் சொன்னேன் நேரா உட்காருங்கன்னு. மாயா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. சரி பாட்டி, நம்மளோட முன்னோர்கள் குள்ளர்களை காப்பாற்றணும்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அது எந்த காரணத்தை கொண்டு இந்த வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது பாட்டி. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாது. சரி மாயா. மாயா, இத நீ யாருக்கிட்ட போய் சொல்ற? இதுக்கு மேல நீ பேசிக்கிட்டே இருந்த உன்னை மரம் கூட பார்க்க மாட்டேன், முழுசா முழுங்கிடுவேன். பாட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். ஓவரா வாய் பேசக்கூடாது. மாயா, நான் கிளம்புறேம்மா. சரி பாட்டி.